வாங்க டேஸ்டியான காளான் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சுவையில் ஃபஸ்ட்டு காளான் 2 டைம் நான் கழுவி எடுத்துட்டேன். அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. தேவைக்கேற்ப வெட்டி எடுத்துக்கோங்க. 4ஆவோ 3ஆவோ எப்படி உங்கள் தேவைக்கேற்ப வெட்டி எடுத்துக்கோங்க. வாங்க காளான் ஃப்ரை தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துறதுனால 1 மட்டும் போகுது. நான் ஒரு பாக்கெட்டுக்கு எடுத்துருக்குறேன். நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வணங்கிட்டு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி ஒரு நார்மல் சைஸ் தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வணங்கிருச்சு. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. தேவைங்கிறப்ப போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 பவுடர் பண்ணி வச்சது. சோம்பு தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச காளான் அதோட சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. அதே தண்ணி விட்டு தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அந்த பதத்துலயே மீடியம் சைஸ் தீ வச்சுட்டு அதே பதத்துல செஞ்சிடலாம். நல்லா பரட்டி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். நல்லா வெந்துரு. மீடியம் சைஸ் தீ வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அதே தண்ணி எவ்வளவு தண்ணி விட்டுருக்குது பாருங்க. பெப்பர் தூள் மட்டும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் போட்டாலும் செம டேஸ்டா இருக்கு. பெப்பர் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கட்டினீங்கன்னா போதும். அந்த தண்ணி துண்டிக்கும். தண்ணி மேல இருக்கிற தண்ணியெல்லாம் துண்டிடுச்சு. நீ ஆஃப் பண்ணிடலாம். காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சிக்கன் டேஸ்ட்ல வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.